ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இடிக்கல்லில் மிக்சியில் அடிக்காமல் இடிக்கல்லில் வெங்காயம், பூண்டு, சீரகம், கொஞ்சமாக மிளகு போட்டு தட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ரொம்ப காரமாக சேர்க்கல, 2 தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை கடைசியாக போடுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் எண்ணெயை லைட்டாக ஊற்றிக்கணும். சட்டி காயணும். காஞ்ச பிறகு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ரசத்துக்கு ரொம்ப ஊற்றணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக ஊற்றின பிறகு கடுகு, தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது கருவேப்பிலையே ஆட் பண்ணால் போதும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த ஸ்மெல் வர மாதிரி வதக்கினா போதும். கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு பெருங்காயத்தை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு நல்லா ஸ்மெல் வரும். அப்போது மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மல்லித்தூள் கொஞ்சமாக, அந்த திக்னஸ்க்காக வேண்டி மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ரெண்டையும் ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கரைசலை அதில் ஊற்றி கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் போட்டு கொஞ்சம் நேரம் 5 to 10 மினிட்ஸ்லேயே அது கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. ரொம்ப ஹையாகவும் வைக்கக்கூடாது, லோவிலே இருக்கக்கூடாது. மீடியம்லேயே இருந்தால் போதும். அது அந்த சைடு லாஸ்ட்டு அந்த சர்க்கிளோட எண்டில் பார்த்திங்கன்னா முறையாக வரும். அந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கவனமாக பார்த்துக்கணும். டக்குன்னு கொதிச்சுருவாங்க. அவங்கள கொதிக்க விடாமல் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு 2 கொதி 3 கொதி வரும்போதே மல்லித்தலையை அவங்க தலையில் போட்டு மூடி வச்சிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த இலையோட பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரம்ப இலை. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நான்வெஜ் குழம்பு என்ன வச்சாலும் இதை அதில் 2 இலை கட் பண்ணி போட்டால் குழம்பு நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.